எங்கே போகிறீங்க? இங்கே பார்த்து சொல்லுப்பா. வெளியே சொல்லுங்க. எதுக்கு போகிறீங்க? தொழுக போகிறீங்களா? ஹாய் மக்களே, ஜும்மா சமையல் தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பீஃப் பிரியாணியும் பீஃப் சுக்காவும் பீஃப் ஃப்ரை போடலாம் பார்த்தோம். பீஃப் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு, 2.5 கிலோ தான். அதனால் பீஃப் ஃப்ரை இன்றைக்கி இல்லை, இன்னொரு நாள் போகிறோம். சரியா? இப்போ நாங்கள் ஜும்மா கிளம்பிட்டோம். ஜும்மாவுக்கு போயிட்டு வந்துடுறோம். அங்கே பிரியாணி ரெடி ஆகுது. தண்ணி வர வந்துட்டு அதனால் கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கு. பிரியாணி ரெடி ஆகிற பார்த்துட்டு வாங்க. நாங்கள் ஜும்மாவுக்கு போயிட்டு வந்துடுறோண்ணே. பிரியாணி, பீஃப் பிரியாணி தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சாச்சு. ஆரம்பிங்கள். பிரியாணி இல்லையா? பிரியாணியில் மிளகாய், ஏலக்காய், கிராம்பு. இது என்னது? லவங்கமா? லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், பச்சை மிளகாய், பிரியாணி இலை, தக்காளி, மல்லியில, புதினா. வேறு இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கீங்களா? என்னது? நெய்யா? தேங்காய் நெய்யும் சேர்க்கும் போது வாசனை நல்லாயிருக்கும். பீஃப் வந்து பக்கத்தில் வந்து எத்தனை வச்சுருக்கீங்க? 4 விசில் போட்டு வேக வச்சு வச்சுருக்கு. அப்போ தான் கொஞ்சம் இலசா இருக்கு. சட்டி நல்லா காஞ்சிட்டு ஜம்மாடி. எத்தனை கிலோ பிரியாணி? 2 கிலோ. பீஃப் 2 கிலோவா? என்னென்ன வச்சுருக்கேன்? கேரட்டு, தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு, மல்லி இலை, அரிசியும் பச்சைப்பயிறு. பச்சைப்பயிரா? பாசிப்பயிறு. அதான் பாசிப்பயிறு தானே. பச்சைப்பயிறு 2 ஒன்று தானே? 2 ஒன்று தான், சேம். இது வந்து யாருக்குன்னா சொஹானுக்கு. நாங்கள் எல்லாம் பிரியாணி சாப்பிட்றோம். அந்த வயலுக்கு வந்து காய்கறி சோறு கொடுக்குறாங்க. சொஹானுக்கு வந்து சோறு ரெடியாக போகிறது. கொஞ்சம் பிரியாணி உள்ள பிள்ளைக்கு சாப்பிடுவோம். இல்லை, 1 வயசு வரட்டும் சொல்லி கொடுக்குறேன். எல்லாமே 1 வயசுக்கு அப்புறம் நம்ம சாப்பாடு 6 மாதத்துக்கு அப்புறமே கொடுக்கலாம். 6 மாதத்துக்கு அப்புறம் உப்பு இது கொடுக்கக்கூடாதுல்ல. 1 வயசு வரைக்கும் உப்பு இது கொடுக்கக்கூடாது. உப்பு சர்க்கரை அதான் அப்படியே போடுங்க. நெய் கரண்டி அரிசியும் இருக்கும். மஞ்சள் தூள் கொஞ்சம் காணும். இங்கே ஆவி வந்து கொடுத்துருக்கிறது. இதை கொஞ்சம் சீரகம். இதில் ஸ்பூன் இருக்குது, அதோட சேர்த்து வச்சிடாதீங்க, முடி வச்சிடாதீங்க. லைட்டாக கொஞ்சம் போடுங்க. பெப்பர் கொஞ்சம். நல்லா இங்கே ட்ரைனேஜ் மாதிரி வந்துட்டு இருக்குங்க. போடணும். அது என்ன ரொம்ப கனகணும் ஆயிடுச்சு. இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். கொஞ்சம் என்னாச்சு, இது கொஞ்சம் கலக்கான கொதிக்க ஆரம்பிச்சிட்டு மூடி வைக்கலையா? குக்கர் மூடிதான்.
இஞ்சி பூண்டு பேஸ்ட் சரிங்க. தக்காளி போடலையா? கொஞ்சம் முன்னாடி வதங்கணும், கொஞ்சம் வதங்கினா நல்ல வாசம். அதோட தக்காளி டக்குன்னு தெரிச்சிட்டு தக்காளி நல்லா கொஞ்சம் வதங்கி வந்தோடனே தக்காளி ஆட் பண்ணிடுவேன். மல்லியெல்லாம் ரெண்டியாக ஆட் பண்ணிக்கோங்க. பிடிச்சிடாம கொஞ்சம் நடுவில் பிஞ்சு விட்டு போடுவோம். மஞ்சத்தூள், பார்த்துக்கிட்டதான் போடுவோம். இது பெரிய சீரகம், பொடியா? பெருஞ்சீரகம், மல்லிப்பொடி, மகாராஜா மல்லிப்பொடி. அப்படியே தண்ணியோடய அப்படியே ஊற்றினாதான் பிரியாணி இப்போதான் ரெடி ஆக போதா? இப்போதான் கறி போட உப்பு தேவையான அளவு. அது இல்லாம ஆண்டாண்டு காலமா இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் பதிலே இல்லைல்ல, இங்கேயும் இல்லை. தேவையான அளவு அது எவ்வளவு தோணுதோ அவ்வளவு தூரத்துக்கு எக்ஸ்ட்ரா ஆகும் குறையாகும் என்னனாலும் ஆகும். அதனால எடுத்து போட்டுக்க முடியாது. தேவையான அளவுன்னு சொல்ல முடியாது. நக்கி பத்திக்குவீங்களா? அப்படியே கொஞ்சம் தயிர் பொடியெல்லாம் ஆட் பண்ண பின்னாடி ஒரு பைட்டா கை சுடலையா? வெறுஞ்சட்டி வச்சு பிடிச்சிருக்கீங்க கையா? இப்போ வந்து தண்ணி ஊற்ற போகுது. எத்தனை உலக்கு? 5 உலக்கு. 5 உலக்குக்கு 10 உலக்கு தண்ணி ஊற்றணுமா? 7.5 உலக்கு ஊற்றணும். 7.5 உலக்கு. ஒரு உலக்குக்கு 1.5 உலக்கு தண்ணி. 1 கிலோ ஒரு உலக்கு அரிசிக்கு 1.5 உலக்கு தண்ணி. இப்போ நம்ம எத்தனை உலக்கு? 10 உலக்கு ஊற்றணும். 5 உலக்குக்கு அதனால 7.5 உலக்கு ஊற்றணும். சரியா? அது அந்த கறி தண்ணி 1 உலக்கு கிட்ட இருக்குது. 2 அந்த கறியாக வச்ச தண்ணி அந்த தண்ணியோட சேர்த்து ஊற்றுங்க. அதுதான் சத்து. 4 6 7 7.5 2 கிலோ அரிசிக்கு 7.5
உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா என்னங்கிறத குடிச்சு பார்த்துக்கோங்க. குடிச்சு பார்த்துட்டு வேணும்னா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோ உரப்பும் வேணும்னா போட்டுக்கோங்க. ஒருத்தர் உரப்பு கம்மியாக போடுவாங்க, ஒருத்தர் கூட போடுவாங்க. நான் கொஞ்சம் லைட்டாக உரப்பு கொஞ்சம் வீட்டிலலாம் தூக்கலாக இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. உரப்பு கம்மியாக சாப்பிடுவாங்க பார்த்து போட்டுக்கோங்க. அரிசி போடுங்க. அப்படியே கொதிக்கட்டும். அஸ்லாம் வலைக்கும் சொல்லாமல் உள்ள வந்து உட்காந்துருக்கியா? மூடப்பா பொட்ட பிள்ளைங்களாம் பார்க்கும். கட்டி போட்டா எப்படி அவுக்கு போட்டு திருவியா? வேஸ்டிக்கு ஒரு மறுவாதம் இருக்குல்ல, மூடிக்கோ. பொட்ட பிள்ளைங்களாம் பார்க்கும், கண்டுபிடிச்சிருவாங்க. யாரும் கண்டுபிடிக்காதீங்க. கேர்ள்ஸ்லாம் பப்பாங்க சொல்லுவாங்க, பொட்ட பிள்ளைங்களும் பப்பாங்க சொல்லக்கூடாதா? ரெடி ஆயிட்டா? உப்பு நோப்பா? இல்லை. ஓகே. ஏன்னா எல்லாரும் கேட்பாங்க, உப்பு போட மாட்டோம், ஒரு வயசு மட்டும் போடக்கூடாது. இப்போ அடுத்து வந்து சுக்காவுக்கு ரெடியாக போகுது. சுக்காவுக்கு சின்ன வெங்காயம், பழவாழை இலை போட்டு பிரியாணி சாப்பிட்லாம். கேட்டவங்க பீஃப் ஃப்ரை இல்லை, அப்படியே ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும்டா. ஃப்ரை மூணு ஐட்டம் இன்னைக்கு பற்றி கறி இல்லாமல் போச்சு. 2 கிலோ தான் கிடச்சிச்சு. தயிர் வெங்காயத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. நல்லா டேஸ்ட் வருது இப்போ தான். அரிசி கழுவி ஊற வச்சிருக்கீங்களோ? நல்லா அரிசி போட்டு கிண்ட ஆரம்பிச்சாச்சு. போட்டுக்கலாம். கொஞ்சம் வேகட்டும். இந்த சுக்கா ப்ராசஸ் என்னாச்சு? ஓகே, நல்லா இருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காதில் விடலையாப்பா? என்னப்பா பண்ண போகிறீங்க? டீ பார்க்க போறீங்களா? இன்னும் முடியலையே, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகுங்க. என்னப்பா காதிலே விடலையாப்பா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிருப்பா. முடிஞ்சோடனே கொஞ்சம் சவுண்ட் வச்சு பாருப்பா. சரியாப்பா? என்ன இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்ச நேரம் லைட்டாக வச்சு அது தக்காளி, ஒரு மிளகாய், ரெண்டு மிளகாய், அரிசி போட்டோடனே ஒரு 2 வாட்டி கிண்டி விட்டுக்கூடணும் எடுத்து. அரிசி போட்டோன்னே ஆமாம் பிடிச்சிடும். 1 வாட்டி 2 வாட்டி டக்குன்னு திறந்து கிண்டிக்கிடணும். வேறு கொதிக்குதுன்னு போட்டுட்டு ரொம்ப நேரம் இருந்துடக்கூடாது, பிடிச்சிடும். படபடையாக அரிசி போட்ட உடனே அது கீழே பிடிக்கணும். அதனால் கொஞ்சம் கிண்டி விட்டுக்கணும். ஆமாம், இல்லைன்னா மாதிரி பிடிச்சிடும். அரிசி போட்ட பிறகு கொஞ்சம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். வாரம் கறியை போட்டுக்கணும் இருக்கு. இந்த இது முடியிடுச்சு வேலை. சுக்காக்கு ஆல்ரெடி கழுவி வச்சாச்சு. கழுவி வச்சுட்டேன். இது என்ன? இது முள். என்ன போய் சொன்ன? சரி, அது இருக்கட்டும். வாசனை நல்லாக்குன்னு ஏதோ சொன்னேன். வாசனை ஏன்
சவுண்ட் வைக்க முடியாது. இருப்பா, முடிஞ்சுக்கிட்டும்பா. சரியாக போட்டாச்சு. சரியாக போட்டு ஒரு கிண்டுகள். மசாலா போட்டு இஷான்மா ஒரு நிமிஷம் இருமா. வாரம்மா இது வீடியோ முடிஞ்சுக்கிட்டுப்பா. இந்த பையன் டிவி வைக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் உட்காந்து இது பண்ணிட்டு இருக்கான். இந்த பையன் தான் பார்த்துக்கோங்க. நீங்கள் என்ன தயிர் ஊற்ற ஆரம்பிச்சிட்டீங்களா? என்னம்மா கையை நக்க போறியா? தயிர் நக்க போறியா? எப்படி பண்ணுவேன்? இங்கே சொல்லு. நல்லா இருக்கா? போ. என்ன பாடி இஷான்மா வேஸ்ட் ஷர்ட்டு நல்லா காணிங்க வா. கண்டுக்கிறாம அவன் பாடு போயிட்டான். இப்போ பொடியாடு. இது என்ன சுக்கா? நார்மல் சுக்காவா? கறி மசாலா பொடி. அவ்வளோதான்ப்பா, சரியா போச்சுப்பா, முடிஞ்சு போச்சுப்பா. அடி வெளுத்துறோம்ப்பா. இது பெருஞ்சீரகம். உப்பு. யாரில் இது ஏழு உப்பு கரெக்டாக இருக்கா? உப்பு கரெக்டாக போட்டு லைட்டாக ஒரு நக்கி பார்த்துட்டு உப்பு போட்டு குக்கர் அவ்வளோதான். இது எத்தனை வயசு இந்த இருக்குது? இதில் தயிரை போட்டு வச்சுருக்காங்க. தோசை அதுதானா தம் போட வேண்டியதானா? இது இதா அவ்வளோதான். இப்போ தம் போட போகிறோம். அதுக்குள்ள போய் இலையில வாங்கிட்டு வந்தாச்சு. இலையில தான் சாப்பிடணும். பிரியாணி இலையில சாப்பிட்டா தான் பிரியாணிக்கு மரியாதை. அதனால இலை வாங்கிட்டு வந்தாச்சு. சொன்னது யாரு? இப்போ சொன்ன நான் தானே. இருங்க கரெக்டாக இருக்கா? 10 நிமிஷம் அது வெளியே அதை ஆதி போக விடாமல் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இதை போட்டாச்சு. இது குக்கரை மூடி வச்சாச்சு. எல்லாம் எவ்வளோ நேரம்? குக்கர் இது குக்கருக்கு 4 விசிலா? இளங்கறி தான் 4 விசில் போட்டு. கொஞ்சம் விவரமாக இருந்ததுன்னா கறி வேகணும்னா கூட 2 விசில் போட்டுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு கறி வேகாது, ஒவ்வொரு கறி வந்து. சுகானே என்ன தூங்கி எழுந்து வந்திருக்கியா? உனக்கு சாப்பாடு ரெடி ஆகிட்டு. உனக்கு சாப்பாடு ரெடி. சாப்பிடப்படியா? உப்பு உப்பு போட்டியா? ஏதோ ஒன்று குறையுதா? அதான் உப்பு. நீ எப்போ பார்த்தாலும் உப்பு தானே போட முடியுங்க. ஏதோ ஒன்று குறையுதா? இப்போ கிண்டு. மர்மோளே அதில் ஒரு பிள்ளை கூப்பிட மாதிரியே இருக்கும். அது ஆள் தெரியாத இருக்கு. ஏமா மர்மோளே சாப்பாடு போடுமா மாதிரி இருக்கு. உப்பு போடுமா? உப்பு போடும். எப்போ பார்த்தாலும் ஏமா மர்மோளே உப்பு போட மாட்டேங்க. எதுலையுமே வெங்காய சம்பளம் தான் போட மாட்டேங்க. ஆமாம், வெங்காய சம்பளம் தான் போட மாட்டேங்க.
மருமக இப்போ பார்த்தாலும் இது எல்லாமே போட்டுட்டு உப்பை மறந்துடுறேன். போட லாஸ்ட்டு போடணும்னு இருந்தேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டே உனக்கு தெரில என்ன இப்போ கரெக்டாக இருக்கா? இப்போ கரெக்டாக நல்ல வேலை ஒரு ஜீவன் இல்லை. தம் இதாகிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சரிதா தண்ணி நல்லா ஊற்றிட்டு கம்மியாக தானே ஊற்றணும். அதனால கொஞ்சம் நெய் போடணும். தம் உடச்சதுக்கு முன்னாடி நெய் ஊற்றிட்டு அப்படியே உடச்சிட்டு அந்த ஹீட்டுக்கே எல்லாமே இதாகிடும். கபகமாக நல்ல வாசனையாக இருக்கும். மணமணக்கும் பீஃப் பிரியாணி ரெடி. ரெடி ஆயிட்டா? ஆமாம்மா ஆமாம்மா ஆமாம்மா. என்னாச்சும்மா வயிறு பசிக்காம இன்னைக்கு? ஆ இங்கே பாரு வயிறு பசிக்கா? ரெடி ஆகிட்டுப்பா. என்னப்பா வேணாப்பா, இது வந்து மாமி கொண்டு போகிறாப்பா. நமக்கு அந்த இருக்கு வேறு, உனக்கு அந்த இருக்கு பெரியல கட்டலில் இருக்கு. நைஸாக வந்துட்டு கறி இது இளங்கறினால 4 விசிலோட கேஜ். கொஞ்சம் கறி ரஃபாக இருந்துச்சுன்னா ஒரு 6 விசில் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரைட்டு, சோறு ரெடி, சுக்கா ரெடி, வெங்காயம் ரெடி, சாப்பிட தான் வேணும். கூப்பிடுவாங்க மக்களே. பிரியாணியே ரெடி, சுடுது. நீங்களே எடுத்து வச்சிடும். கொஞ்சமாக இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவேன். அடடா, சீரக சம்பா அரிசியா? ஆமாம். இலைய போடுறதுக்கு நிறைய பேருக்கு தெரியாது, குழப்பமாக இருக்கும். சின்னது இந்த சைடு வரணும், சாப்பிட்ற சைடு பெரியஸாக இருக்கணும்னே. அதான் இலை போடுற மெத்தட். நிறைய பேர் தெரியும், யாருக்காவது தெரியாட்டின்னா தெரிஞ்சுக்கோங்க. ஆச்சு, உங்களுக்கு தெரியுமா இலை போடுறது? கரெக்டாக தெரியாதுல்ல, அந்த ஒருபாடு இருக்காது தெரியும். அதான் தெரிஞ்சுக்கோங்கன்னு கொஞ்சம் சொல்லி கொடுக்க. தெரிஞ்சுக்கோங்கண்ணே. போதும். உங்களுக்காக நாய்ஸ்லாம் கேட்கக்கூடாதுன்னு ஃபேன்லாம் ஆஃப் பண்ணி உட்காந்து சாப்பிட்றோம் பார்த்தீங்களா? ஒரு லைக் பண்ணிடுங்க மறக்காம. மக்களே, கறி பார்த்தீங்களா? நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பீஃப். தெரியுதா? இதோட வச்சு பிரியாணி அடித்தோன்னா அருமையாக இருக்கும். சூடாக இறங்கிட்டு தொண்டையில். பீஃப் நல்லா இருக்கா? பிரியாணி வழக்கம் வைக்கிற ஸ்டைல் இல்லையோ, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்லாயிருக்கு மக்களே. அந்த பீஃப் தான், அந்த பீஃபோட ஃப்ளேவர் இருக்காத போய் தான் பிரியாணி இன்னும் மாசாக இருக்கும். பீஃப் சுக்கா பீஃப் சுக்காலாம் இப்படி ஊற்றுற ஆள் கிடையாது. அப்படியே உள்ளுக்குள்ளே ஊற்றி அப்படியே குழப்பி அடிச்சிடும். சுக்கா அருமையாக இருக்குது மக்களே. அது பிரியாணிக்கும் அந்த சுக்கா கூட, சுக்கா கண்டிப்பாக வச்சுருங்க. வெறும் பிரியாணி வைக்காதீங்க, சுக்கா இருந்தால் தான். அப்படி ரெண்டையும் காம்பினேஷன் பண்ணி வெங்காயத்தை எடுத்து போட்டு சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், அம்சமாக இருக்கும். சாப்பிடு, நல்லா இருக்கா? பீஃப் கறி மட்டும் எடுத்து தின்றுட்டுங்க.
வச்சிருக்கு. ஓரமாக வச்சு சாப்பிடுப்பா மக்களே. கண்டிப்பாக இதே மெத்தடில் அப்படியே சேமாக செஞ்சு பாருங்கள், உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள், சரியா? நெக்ஸ்ட்டு வேறு என்ன பிரியாணி செய்யலாம், இல்லை என்ன ஐட்டம் செய்யலாம் அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமைக்கு அதை ட்ரை பண்ணிடுவோம். ஓகே மக்களே, நாங்கள் எல்லோரும் பிரியாணியை பற்றிங்கன்னா ஒரு பிடிக்க போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. இனி சமையல் வீடியோலாம் நல்லா இருக்கா, எதுவும் இம்ப்ரூவ் பண்ணணுமா, என்னென்ன சேஞ்ச் வேணும்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லா கமெண்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுவேன், பார்த்து அதை பற்றி இம்ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகே, டாடா பாய். இந்தாங்க நீங்களும் ஒரு வாய் சாப்பிட்டு போங்க.